வெறும் எவிடன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க குற்றம் செஞ்சத, இவங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சத இவங்களே சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸை மிஸ்யூஸ் பண்ணதுன்னு 1008 கேஸ் உங்க மேல இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குற்றவாளின்னு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ணோம். இப்போ கூட நீங்க பெயில்ல தான் இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவ ஒரு கொலைகாரி, குற்றவாளி மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணணும். அது எப்படிங்க இவங்களை கொலைகாரின்னு சொல்லுவீங்க? கொலை எங்க நடந்தது, அதுக்கான ஆதாரம் இருக்கா? அத இவதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. எவிடன்ஸ் பாடி கிடைக்கிற வரைக்கும் இது கொலை கேஸ் இல்ல, மிஸ்ஸிங் கேஸ் தான். அதுவும் இல்லாம இவங்க தாசில்தார், இவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். போய் ஓரமா நில்லுங்க. சார், மேடம், ஃபார் தி ரெக்கார்ட்ஸ் நடந்த சம்பவத்தை நீங்க வாக்குமூலமா எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். நீங்க ஏன் இன்னும் நிக்கிறீங்க? கிளம்புங்க. சார், இவங்களெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க? நீங்க அக்யூஸ்ட் கிட்ட விசாரணை நடத்துறப்போ இவங்களுக்கு இங்க என்ன வேலை? மேடம், அவங்க அக்யூஸ்ட் இல்ல, இந்த ஏரியா தாசில்தார். அவங்க மேல நீங்க அபாண்டமா பழிய போட்டிருக்கீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இதுல என்ன இருக்கு? ஹலோ, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, உங்களை யாரு குறுக்க பேச சொன்னது? உன்னை யாரு பேச சொன்னாங்களோ அவங்க தாமா என்னையும் பேச சொன்னாங்க. பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வாயை மூட்டி நில்லு. எல்லாத்தையும் எழுதிட்டேன் சார். சார், அப்ப என்கிட்டயும் ஏகம்பரண்ணங்கிட்டையும் கூட நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் சார். இவன் நம்பியை கொண்டுட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா அவனை பார்த்த சாட்சி நாங்க தான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. வேணாம் சார், இவன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக பொய் கதையெல்லாம் சொல்லுவான். இவனோட பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வாங்க கூடாது. சார், சொன்னா புரிஞ்சுக்கங்க. இந்த கேஸ்ல நீங்க என்ன சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா நீங்க மேடத்தோட ஹஸ்பண்ட். சார், ஹஸ்பண்ட்னா போய் தான் சொல்லணுமா? இந்த கேஸ்ல இவ தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஆதாரம் நாங்க தான். நம்பிக்கிட்ட காயத்ரி பத்தின உண்மைகளை நாங்க தான் எடுத்து சொன்னோம். அதனாலதான் அவன் கோவமா இவளை தேடி போனான். ஆமா சார், இவ கூடயே ஒரு அல்லக்கை சுத்திட்டு இருப்பான். அவன் பேரு கந்தசாமி. அவன் தான் இந்த அம்மாவோட ஃப்ராடு தனத்துக்கெல்லாம் உடந்த. அவனை நம்பிக்கிட்ட நாங்க தான் இழுத்துட்டு போனோம். அவன் வாயாலே இந்த அம்மாவோட எல்லா ஃப்ராடு தனத்தையும் சொல்ல வச்சோம். போய் சார், கேஸ தசை திருப்பறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க சொல்றதா உண்மை. அந்த கந்தசாமியை கூட்டிட்டு போய் 4 அப்பி நம்பிக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல வச்சோம். சார், நம்பி வீட்டுக்கு போன உடனே இந்த அம்மாவுக்கு நம்பிக்கும் கடுமையான வாக்குவாதம் வந்திருக்கும். அந்த சண்டையில இவ தான் நம்பியை ஏதோ பண்ணிட்டு பழைய சத்தியா மேல தூக்கி போடுறா. இவளை உள்ள வச்சு விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும் சார். சார், இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் பேசுறாங்க, நீங்க எப்படி அலோ பண்றீங்க? எல்லாம் சாட்சி வகையில வர்றதா மேடம். அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றது உண்மையா இருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். மேடம், என்னாச்சு மேடம்? வினோத் மேடம் போன்ல சொன்னாங்க நம்ம நம்பி சார சத்யா கொன்னுட்டாங்களா? டேய், உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? சொல்டா. நம்பிக்கிட்ட உன கூட்டிட்டு போனோம்ல, உண்மை எல்லாத்தையும் சொல்ல வச்சோம்ல. சத்யா தள்ளி விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க நம்பியை காப்பாத்துறத நீ பார்த்தல. சொல்லு. சார், உண்மையை சொல்லல, நீ தொலைஞ்ச. சார் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து ஃபுல்லா நான் நம்பி சார பார்க்கவே இல்ல. இது தப்பு. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியே பிஹேவ் பண்றது. சார், உங்க கண்ணு முன்னாடி என் கம்பெனி ஸ்டாஃப் போட்டு அடிக்கிறான். இதுக்கு என்ன சொல்றீங்க? சார், அவன் போய் சொல்றான் சார். அவன் எங்க கூட வந்தது உண்மை. அவனை நான் அடிச்சது உண்மை. நம்பிக்கிட்ட அவன் நடந்ததை எல்லாம் சொன்னது உண்மை. டேய், சொல்ல போறியா இல்லையா? சார், இவன் தான் சார் போய் சொல்றான். முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பேசுறான் பாத்தீங்களா? கந்தசாமியை வச்சு நம்பிக்கிட்ட பேசுறதா சொன்னான். இப்ப அது பொய்ன்னு தெரிஞ்சதும் கந்தசாமியை அடிக்க போறான். வினோ, உங்க அக்கா மாதிரி நீயும் ஆடாத. சார், இவன் சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. கந்தசாமி தான் இவன் சொன்ன பொய்க்கு சாட்சின்னு சொன்னான். இப்போ அவரே இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. ஆனா நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சத்யாவோட டிரைவர் சாட்சியா இருக்கான். இதுக்கு மேல என்ன சார் வேணும் உங்களுக்கு? அவசரப்படாதீங்க மேடம். உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் நாங்க அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அங்க கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் நாங்க என்னன்னு முடிவு பண்ண முடியும். அங்க போய் என்ன பண்ண போறீங்க சார்? அங்க வச்சு நீங்க நம்பி காப்பாத்தினதா சொல்றீங்கல்ல, அங்க சின்ன சின்ன தடயம் ஏதாவது கிடைக்கும். அதை பார்த்துட்டு தான் நாங்க கேஸ் எழுத முடியும். உடனே ஸ்பாட்டுக்கு போலாம் வாங்க. பாப்பறேன் சார். மேடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க.
எப்படி கொண்டு இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் விலங்குவாங்களா? நாசமா தான் போவாங்க. பாருங்க சார், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கதான் அடிச்சு கொண்டு இருக்காங்க. மேடம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கான்ஸ்டபிள் சார். இந்த இடத்துல நல்லா தரவா செக் ஓகே பண்ணுங்க சார். சார் நாங்க வந்தப்போ வண்டி அங்கதான் இருந்தது. நம்பி இங்கதான் விழுந்து கிடந்தா. போய் சொல்றா சார், நம்பாதீங்க. ப்ளீஸ் மேடம், விசாரணை நடத்துறோம்ல, தொந்தரவு பண்ணாதீங்க. சார், அவர் என்னோட கார்டியனா இருந்தவர் சார். எனக்கு வயித்தறிச்சல் இருக்காதா? ஐயோ, சாகரப்ப எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரோ, எப்படி எல்லாம் கதர்னாரோ தெரியல. ப்ளீஸ் மேடம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ப்ரூவ் பண்ண வந்திருக்கா இந்த பிரகாஷ். முதல்ல இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். வாய மூடு. நான் வாயெல்லாம் மூட மாட்டேன். உன் பொண்டாட்டி தப்பு பண்ணிருக்கா. நான் என் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி தீருவேன். மேடம் கொஞ்சம் தள்ளி போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஓ வினோ, சார் இவங்க சொல்றதெல்லாம் போய் இவ அழறது கூட நடிப்பு சார். நிச்சயம் நம்பி இவங்க தான் இதை பண்ணிருக்காங்க. பிரகாஷ், எனக்கு சட்டமோ எவிடன்ஸோ ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு சத்யா மேடம் தான் குற்றவாளின்னு சொல்ல முடியும். நீங்க ஆதாரம் இல்லாம சொல்றதை என்னால நம்ப முடியாது. நான் விசாரணை ஆரம்பிக்கலாமா? சரி சார். நீங்க வந்தப்ப இதே இடத்துல கார் நின்னுச்சுன்னு சொல்றீங்க. நம்பி கத்துற சத்தம் கேட்டதுன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? சார், நானும் பிரகாஷும் இதே வழியா தான் சார் கார்ல வந்துட்டு இருந்தோம். நம்பியோட கார் இந்த இடத்துல நின்னுச்சு. நாங்க இறங்கி எல்லா பக்கம் தேடி பார்த்தா நம்பியை காணோம். இந்த பக்கமா ஒரு முனல் சத்தம் வந்து சார். அங்க போய் பார்த்தா நம்பி கிடக்குறான் சார். இந்த பள்ளம் தான் சார், இதே இடம் தான். அப்படியே தலை குப்புறப்படுத்து கிடந்தான் சார். மண்டையில கண்டிப்பா அடிபட்டு இருக்கு சார். நாங்க தான் கையை பிடிச்சி மேல தூக்கிட்டு வந்தோம் சார். சார் நாங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தா சார். அவனை நாங்க தான் தூக்கி விட்டோம். கான்ஸ்டபிள் சார். இங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க பாக்குறேன் சார். சார் அவனை காப்பாத்துனதுக்கு அப்புறம் காயத்ரி செஞ்ச ஃப்ராடுத்தனம் எல்லாத்தையும் சொன்னான். அவன் பயங்கரமா கோவப்பட்டான் சார். சார் எவ்வளவு அநியாயமா போய் சொல்றா பாத்தீங்களா? நான் ஃப்ராடுத்தனம் பண்ணனா, அதை இவன் நம்பிக்கிட்ட சொன்னானா அவர் நம்பிட்டாராம். ஏற்கனவே இவன் நம்பிக்கிட்ட சொன்னது எதையுமே அவர் நம்பல. எதை வச்சு இவன் சொன்னதை நம்பி நம்பினாருன்னு கேளுங்க. என்ன சார், அவர் எதை வச்சு நீங்க சொன்னதை நம்பினாரு? என்ன சார் பதிலே காணோம்? ஏதாவது ஆதாரம் வச்சிருந்தா கொடுங்க. இல்ல சார், நாங்க சொன்னோம், அவன் நம்பினான். போய் சார், நம்பிய பொறுத்த வரைக்கும் இவன் சொல்ற ஒரு வார்த்தையை கூட அவர் நம்ப மாட்டாரு. இவன் போய் சொல்றான். அவருக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப் வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. ஏமா, இந்த பள்ளத்துல விழுந்தவரை நாங்க தூக்கி விட்டுருக்கோம். அது பெருசா தெரியல உனக்கு. இதையெல்லாம் ஒரு காரணமா கேட்டுட்டு இருக்கீங்க. என்னையா ஏதாவது கிடைச்சதா? சார் நல்லா தேடி பண்ணேன் சார், எதுவுமே கிடைக்கல சார். சார், என்ன எவிடன்ஸ் இருந்திருந்தாலும் நம்பிய புதைக்கிறப்போ அதையும் கூடவே போட்டு புதைச்சிருப்பாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லி. ஏன் உன்னை உள்ள தூக்கி வச்சு விசாரிச்சா நீயும் எல்லா உண்மையும் சொல்லுவ? சார் எனக்கு இவ மேலதான் சந்தேகம். இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இருங்க இருங்க, ஆதாரம் இல்லாம உங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க இவ்வளவு விவரமா சொல்றீங்க, ஆனா ஒண்ணு கூட நம்புற மாதிரியே இல்லையே. அவரோட பாடியும் கிடைக்கல, எவிடன்ஸும் கிடைக்கல. நீங்க சொல்றதை நாங்க நம்ப முடியாது. ரியலி சாரி. சார், புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து என் நம்பிய கொலை பண்ணிருக்காங்க சார். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு போக போக தெரியும். பாப்போம் காயத்ரி, யார் கொலை செஞ்சாங்கன்னு உண்மை தெரியாம போகாது. அன்னைக்கு இருக்கு உனக்கு திருவிழா. அப்பாவி மனுஷனை கொலை பண்ணிட்டு இவ்வளவு தென்னாவட்டா பேசுறியா? உன்னையும் உன் பொண்டாட்டியும் நான் விடவே மாட்டேன்டா. வாழ்க்கை முழுக்க அவ ஜெயில தான் கிடக்கணும். முடிஞ்சா உன்னையும் சேர்த்து உள்ள வைக்கிறேன். என் நம்பிய கொன்னதுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். மேடம், விசாரணை முடிஞ்சது. நீங்க போய் கார்ல இருங்க. சாரி பிரகாஷ், உங்க பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சு. டேய், என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சு? அவ என்ன ஆட்டம் போடுறா? யாராலையும் ஒன்னும் பேசவே முடியலையே. எந்த எவிடன்ஸுமே கிடைக்கலையேடா. இப்ப என்ன பண்றது? எல்லா ஆதாரமும் நமக்கு எதிராகவே இருக்குது. முதல்ல சத்யா வெளியில எடுக்க பார்ப்போம். வாங்க போலாம். அக்கா, ஸ்டேஷன்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்க்கா. அந்த சத்யாவும் பிரகாஷும் அதை பார்த்து பதர்ன காட்சி இருக்கே, அது இன்னும் அப்படியே என் கண்ணு முன்னாலே இருக்குக்கா. நான் போட்ட பிளானே அதானே. அந்த பிரகாஷ் எவ்வளவு தெனாவட்டா பேசி சவால் விட்டுட்டு போனான்.
அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறது பெரிய ஹிமாலய சாதனை மாதிரி சொன்னா. இப்போ கர்ப்பவதிய ஜெயில போட்டாச்சு. இனிமே ஐயோ என் பொண்டாட்டி ஜெயில இருக்காளேன்னு அவன் காதறிக்கிட்டே இருப்பான். கர்ப்பவதி ஜெயில இருக்காளேன்னு நினைச்சு துடிப்பான். மேடம், நான் ஸ்டேஷன்ல பெல்ட் அடிச்சதும் அந்த பிரகாஷுக்கு என்னமா கோவம் வருது? திரும்பவும் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து போயிட்டேன் மேடம். அவனால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. ஏற்கனவே அவன் உன்னை மிரட்டி அடிச்சது எல்லாமே என்னோட பிளான் தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஸ்கெட்ச் போடுறனோ அதுபடிதான் அவன் ஆடுவான். நான் ஆட வைப்பேன். பிரமாதம்க்கா. சத்யா சரியான புதக்குழிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா. அவ வாயாலேயே நம்பிய தள்ளி விட்டேன்னு ஒத்துக்கிட்டாளே. ஜெயஹிந்த் விலாஸ்ல இருக்கிறவங்களோட மைனஸே இதுதான். அவ்வளவு ஈஸியா போய் சொல்ல மாட்டாங்க. சத்யாவும் இப்ப அதே வீக்னஸ்ல தான் மாட்டிக்கிட்டா. பத்தாததுக்கு அந்த டிரைவரும் அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டானே. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அந்த சாட்சியை உடைக்கவே முடியாது. குறைஞ்சது 14 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். சூப்பர்க்கா. இனி அவளை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு அந்த வீணா போன பிரகாஷ் போராட வேண்டியதுதான். அதுல அவன் உடல் பொருள் ஆவி எல்லாம் போய் வெறும் எலும்பு கூட தான் அலைய போறான் பாரு. அவ்வளவு சீக்கிரம் அவளை வெளியில வர விட்டுருவேனா? ஜாமீன்ல கூட வெளியில வர விட மாட்டேன். கர்ப்பம் அவன் பெருசா பீத்திக்கிட்டானே. அந்த கர்ப்பம் தங்காம இருக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண போறேன். ஐயோ அக்கா, சத்யா பாவம்க்கா. ஒரு பக்கம் இந்த விஷயத்துல பிரகாஷோட உயிர் போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் குமார அகிலா கிட்ட இருந்து பிரிப்பேன். இதுக்கு நடுவுல ஜெயஹிந்த் விலாச கைப்பத்த செக் வைக்க ஆரம்பிப்பேன். 4 பக்கத்துல இருந்து தாக்குதல் வரப்போ எதை சமாளிக்கிறதுன்னு பிரகாஷ் சிக்கி திணறுவான். அதானே, அவன் திணறிட்டு இருக்கும் போது நீ ஜெயஹிந்த் விலாச கைப்பத்த போற, அப்படிதானக்கா? அப்படியேதான். பிரகாஷ ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய விட்டுட்டு அந்த கேப்ல ஜெயஹிந்த் விலாச கொத்திக்கிட்டு வர போறேன். எனக்கு இருந்த ஒரே தொல்லை நம்பி அவனையும் சைலண்ட் பண்ணியாச்சு. இனி எனக்கு என்ன கவலை? நம்பியோட செல்வாக்கெல்லாம் என் கையில இருக்கு. நல்ல வேலை, அவன் ஆரம்பத்திலே பவர் எழுதி கொடுத்ததால சொத்து எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பணமும் செல்வாக்கும் இருக்கிற என்ன அந்த பிரகாஷால எப்படி எதிர்க்க முடியும்? மேடம், அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே அந்த வீடு. அக்கா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கால, எல்லாம் உனக்கு உண்டு கந்தசாமி. நீ கவலையே படாத. முன்னையாவது நம்பிக்கை தெரியாம வாங்கி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இப்பதான் நம்பி இல்லையே. நின்னு நிதானமா நல்ல வீடா வாங்கி கொடுப்பா. இந்த காயத்ரி நம்பி வந்தவங்கள எப்பவுமே கைவிட்டதில்ல. பொறுமையா இருக்கு கந்தசாமி, நல்ல பலன் கிடைக்கும். சரிங்க மேடம், இதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன். நீங்களா பார்த்து பண்ணுங்க, அது போதும் மேடம். அப்படியே என் வீட்டுக்காரையும் ஏதாவது செய்க்கா. அப்படியா? அவனுக்கும் ஸ்கெட்ச் போட்டுடலாமா? ஐயோ அது இல்லக்கா. அவருக்கு எப்படியாவது பணத்தாசைய காட்டி நம்ம பக்கம் இழுத்துக்கணும்க்கா. அவர் இங்க வந்துட்டா நானும் நிம்மதியா இருப்பேன்ல. சரி பாப்போம். ஏதாவது ஒரு கேம் ஆடி அவனை நம்ம பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுவோம். அப்பாடா, இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம்க்கா. இல்ல வேணும், இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பிரகாஷ் நிச்சயமா என்ன சும்மா விடவே மாட்டான். தோண்டி துருவி கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நாம பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்ல இருந்த எல்லா தடயத்தையும் நாம அழிச்சாச்சு. நம்பியும் நீயும் போராடினதுக்கான ஒரு சின்ன தடயம் கூட இல்ல. உன் தலையில மட்டும் சின்ன அடிபட்டு இருந்துச்சு, அதையும் முடிய வச்சு மறைச்சிட்ட. வீடு முழுசும் நல்லா கிளீன் பண்ணியாச்சேக்கா. அந்த குழி தோண்டின இடத்த பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? அதத்தான் நாம நல்லா மூடிட்டோம்ல. அப்படி விடக்கூடாது வினோ. அத பார்த்தாலும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணணுமே. கந்தசாமி மேடம், நம்பியோட பெரிய சைஸ் போட்டோ ஒண்ணு இந்த ஹால்ல மாட்டி அதுக்கு மாலை போட்டு டெய்லியும் விலைக்கேத்தி வைக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டேஷன்ல நடிச்ச நடிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாக்குறவங்களும் நம்புவாங்க. சரிங்க மேடம். போ. அடேங்கப்பா, அவனை தூக்குன அதே கையால அவன் போட்டோக்கு நீ மாலை போட போறியா? உன் ஸ்டைலே தனிதான்க்கா. உன் பக்கத்துல கூட யாருமே வர முடியாது. அப்படி இருந்தாதான் நம்மளால பொழைக்க முடியும். சம்பூர்ணம், சொல்லுமா. அண்ணே, சம்பூர்ணம், என்ன ஆச்சு? எதுக்கு அழற? அண்ணே, சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அண்ணே? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா? ஐயோ, சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்குமா? அந்த நம்பி செத்து போயிட்டானா, அவனை சத்யா தான் கொன்னுட்டான்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ணே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணே.
இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருக்காங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ ஒண்ணும் பதட்டப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது. சத்யா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவ்வளவு ஈஸியா புடிச்சு உள்ள வச்சிட முடியாது. நான் இப்ப வந்துடுறேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? அது விஜயா நகர் வீட்டு போலீஸ் ஸ்டேஷன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் இங்க இருப்பேன். நீ தைரியமா இரு. சீக்கிரம் வந்துருங்க அண்ணே. சரிம்மா. என்ன அகிலா, மறுவீடு கூப்பிட வந்தப்ப இப்படி ஆயிடுச்சம்மா. கல்யாணத்துக்கு முன்னால உன் மாமியார் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் கூட ஆகல, சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கொலைன்னு வேற சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்குமா. அத்தை, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மத்த விஷயத்த சமாளிச்ச மாதிரி இந்த விஷயத்தையும் சமாளிச்சிருவாங்க. நல்லதே நடக்கும். நீங்க தைரியமா இருங்க அத்தை. குமார் தம்பியையும் உன்னையும் மறுவீடு கூப்பிட வந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சே, அதான் ரொம்ப வருத்தமா இருக்குமா. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்கம்மா. சத்யா எந்த தப்பும் பண்ணல. வெறும் சந்தர்ப்ப சாட்சியத்தை வச்சு சத்யாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, பாத்துக்கிறோம்மா. ரொம்ப வேதனையா இருக்குப்பா. உலகத்துல இப்படியெல்லாம் கூடவா நடக்கும்? நடக்கிறது எல்லாம் பார்த்தா திரும்ப திரும்ப மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. கல்யாணம் நடந்து 2 நாள்லயே சத்யாக்கு இப்படி ஒரு பிரச்சனை. திலகா அம்மா சொன்ன மாதிரி எல்லா பழியும் அகிலா மேல விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு புரியல. அகிலா மேல பழியா? என்னம்மா சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல அத்தை. எங்க நான் வந்த நேரத்துல இப்படி எல்லாம் ஆயிடுச்சோன்னு பேச்சு வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீங்க நினைச்சிருவீங்களோன்னு பயப்படுறாங்க. என்ன சொல்றீங்க? நாங்க அப்படி யாரை பத்தியும் தப்பா நினைக்கிறவங்க இல்ல. சத்யா அரெஸ்ட் ஆனதுக்கும் அகிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத்தை, என்ன நேரம் காலம்? சத்யா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா, அதுக்கு காரணம் அந்த காயத்ரியா தான் இருக்க முடியும். அவ செஞ்ச தப்புக்கு அகிலா மேல பழி போட முடியுமா? எப்படியோமா, அகிலா நிம்மதியா இருந்தா சந்தோஷம்தான். அப்படியே நினைக்கிறதா இருந்தா நாங்க தானமா தப்பா நினைக்கணும். நான் மனப்பூர்வமா சொல்றேன், அகிலாவை இந்த குடும்பம் ஒரு நாளும் தப்பாவே நினைக்காது, தப்பாவும் பேசாது. இது என் வாக்கு. போதுமா? இது போதுமா. எல்லாம் என் அம்மாவை சொல்லணும். வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம உங்ககிட்ட பேசி உங்களையும் குழப்பி விட்டுட்டாங்க. உங்க அம்மா சொன்னாலும் சொல்லலைனாலும் உலகம் அப்படித்தனமா சொல்லும். டேய் பிரகாஷ், என்னடாச்சு? சத்யாக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதடா? எல்லாம் மாறி போச்சுடா. அந்த கந்தசாமி ஸ்டேஷனுக்கு வந்து மாத்தி பேசிட்டான். எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி பேசிட்டான். அந்த நம்பி எங்க இருக்கான்னு எந்த தடையுமும் இல்ல. இப்போதைக்கு எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. பிரகாஷே, அந்த கந்தசாமியை நம்ம அப்படியே விட்டுருக்க கூடாது பிரகாஷே. அதனாலதான் அவன் உள்டா அடிச்சு பேசுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சத்யாவை பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுமா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஐயோ, என்னடா இது? இருந்து சத்யா இப்பதான் உண்டாயிருக்கா. டாக்டர் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையிற மாதிரி ஆயிப்போச்சே. தயவு பண்ணி அவளை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருங்கப்பா. அவ்வளவு ஈஸியா விட்டுருவோமா? வக்கீல வச்சு பேசிட்டு தான் இருக்கோம். என்னடா இதெல்லாம்? அந்த ஆண்டவனுக்கு இதெல்லாம் அடுக்குமா? பாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண நாம உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டிய நேரத்துல இப்படி செஞ்சிருக்கானே. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு உண்டா இருக்கிற நேரத்துல இப்படியா நடக்கணும்? ஜானகி, நீ கவலைப்படாத. சத்யா ரொம்ப தைரியமான பொண்ணு. எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வந்துருவா. அந்த காயத்ரி விளக்கவே மாட்டா. எல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும். நான் வேணா போய் அக்காளி தங்கச்சி 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டு வந்துட்டுமா பிரகாஷ்? கேட்டு என்ன பிரயோஜனம்? என்ன அவ போடுற டிராமாவை பார்த்தா உங்களுக்கே பத்திட்டு வரும். அவ்வளவு சீன் போடுறா. நீங்க திட்டி அதனால திருந்துற ஜென்மம் அவ கிடையாது. அவளோட சூழ்ச்சியை நம்மளோட புத்திசாலித்தனத்தால தான் ஜெயிக்கணும். டேய் பிரகாஷ், இப்ப என்ன பண்ண போற? என்ன நடந்திருக்கும்னு முதல்ல நம்ம கெஸ் பண்ணணும். எந்த ஐடியாவும் இல்லாம துப்பறியறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பிரகாஷ், ரொம்ப சிம்பிள் பா. நிச்சயமா அந்த நம்பிய காயத்ரி தான் ஏதாவது பண்ணிருப்பா. அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். பேசாம காயத்ரி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாத மூர்த்தி. எந்த அடிப்படையில கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? ஆதாரம்னு ஒண்ணு வேணும்ல. என்ன நடந்திருக்கும்? இவ அந்த நம்பிய என்னதான் பண்ணிருப்பா? நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான